அம்மா இட்லி இங்க பாரு தக்காளி சட்னி சூப்பரா செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்குமா? வேனு பஸ் எது எடுத்துட்டு இருந்தாலும் ஆமா எங்கேயாவது மரத்து நிழல பார்த்து அழகா இடம் பிடிச்சி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கீதா கிழங்கு கழுவுறன்னு ஒரே இடத்துல உட்காந்துட்டாரு. இன்னைக்கு மழை வரும்னு சொன்னாங்க. மழை தான் சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன், வந்தாலும் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க மலையனூர் தேர் திருவிழாக்கு கிளம்பிட்டோம். இங்க பாருங்க, அப்பாலாம் கிளம்பிட்டாரு. அம்மா முன்னாடி வேன்ல துண்டு போட்டு சீட்டு பிடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. இடம் இருக்குதா என்னன்னு தெரியல. இல்ல இருக்கும். சோ மினி பஸ் மாதிரி வந்திருக்கு பேபி. சீட்டு பிடிக்க போயிருக்காங்க, பாத்திரம்லாம் ஏத்திட்டு இருக்காங்க அங்க போய் சமைச்சு சாப்பிட்றதுக்காக. இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். ஜெஷ்தா அழகா குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இன்னைக்கு. ஆமா, மேட்சிங்ல வரேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வேன்ல தான் போக போறோம். அப்படியே நம்ம ஊர் மக்களோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். என்னடா தாத்தா கைப்பிச்சு வேன்ல போய் தாத்தா கூட போடி. தாத்தா கை பிடிச்சிக்க. இங்க லோக்கல்ல வர்ற பச்சை பஸ் தான் போல. வேன்ல ஒரே வைப் பண்ணுவாங்க இன்னைக்கு. அங்கால சாங் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. சாங் ஓடுது பாரு. இந்த வேன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். வேன்ல அம்மா அழகா சீட் பிடிச்சி வச்சிருந்தாங்களா, சீட்ல உட்காந்தாச்சு. சீட் பிடிச்சி வச்சிருந்தாங்க, உட்கார்ந்தேன். ஆமா, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வேன் ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்படியே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்காங்க. ஆமா, பின்னாடி இருக்காங்க. அப்படியே போகும்போது தண்ணி கேனு, அப்புறம் வந்து சிக்கன் எல்லாமே வந்து வாங்கிக்கிறோம். போயிட்டு அங்க சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் தேர் பார்க்க நாங்க போவோம். போற இடத்துல ஒரு இடத்த உட்காந்து படிச்சிடுவோம். இப்போ வேன் ஃபுல்லா ஆயிடுச்சுப்பா. ஃபுல்லா ஆயிடுச்சா? போலாமா? வாங்க போலாம். காலையில வந்து டீ குடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பயணத்தை தொடரணும். சிக்கன் வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான மளிகை ஜாமான் இங்கே வாங்கிட்டு போயிட்டா அங்க போயிட்டு நம்ம கொல்லிலே வண்டி நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா நம்ம அங்க போயிட்டு ஒன்று போயிட்டு வாங்க முடியல. சார் நல்லா இங்கேயே வாங்கியாச்சு. அந்த கேப்ல நாங்க டீ குடிச்சிட்டோம். போலாமா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா மலையனூர் வந்தாச்சு. சூப்பரா வந்து ஒரு இடமா நல்லா பார்த்து இடம் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க மலையனூர் வந்தாலே வந்து கொல்லியில தான் எல்லாருமே வந்து வேனு பஸ் எது எடுத்துட்டு இருந்தாலும் ஆமா எங்கேயாவது மரத்து நிழல பார்த்து அழகா இடம் பிடிச்சி இங்கே சமைச்சு சாமி வந்து பாத்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணி சாமி கூட்டுருவாங்க. சாமிலாம் கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் பொறுமையா தேர் பார்க்க போவோம். இப்போ நம்ம அம்மா வந்து இட்லி சுட்டு எடுத்து வந்திருக்காங்க பேபி. மார்னிங் டிஃபன் வந்து சாப்பிட்டு அப்படியே லஞ்ச் வந்து பிரியாணி தான் செய்ய போறாங்க. எவ்வளவு பேர் பார்த்தியா, இங்க எல்லாருமே வந்து வந்தவங்க ஃபுல்லா காரு பஸ் டாடா ஏசின்னு சொல்லி எல்லாம் டிராக்டர்லாம் கூட வந்திருக்காங்க பேபி. டிராக்டர்ல தான் வருவாங்க. முன்னாடி எல்லாம் டிராக்டர் தான் சங்கீதா, இப்பதான் டிராக்டர் டாடா ஏசி தான், இப்பதான் வேன்லாம் எடுத்துட்டு வராங்க. ஃபுல்லா வந்து இடம் பிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேங் வந்து அங்க இடம் பிடிச்சிருக்காங்க. தேக்க மரம் நல்ல தேக்க மரம் புங்க மரம் இருக்கு சங்கீதா அங்க. ஸோ நம்ம அங்கேயே பிரியாணி செய்யறோம், வேற லெவலாக சாப்பிட்றோம். ஓகே, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்திருக்கோம் பேபி. இது மாதிரி தான் வந்து இந்த மலை இருக்குல்ல, இந்த மலை மரத்தடியில் வந்து அழகாக பொங்கல் வச்சு நாங்கள் எங்கள் பெரியப்பா 3 பேர் இருக்காங்களே, எங்கள் அப்பா அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஃபேமிலியோட வருவோம். வந்து கோழி அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுட்டு கருவாட்டு குழம்பு, கோழி அறுத்து கோழி குழம்பு வைப்பாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்போலாம். இப்போ அது மாதிரி என்ஜாய் பண்ணுறதா ஊரோட வந்திருக்கோம். இப்போ எங்கள் வீட்டு சைடு எப்பயுமே ஃபேமிலியோட அப்பப்போ வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட எங்கள் அண்ணன் பசங்களுக்கு காது குத்துறதுக்கு வந்து பார்த்தியா மொட்டை அடிக்க. ஸோ நல்லாயிருக்கும். இப்போ தேருக்காக வந்திருக்கோம். தேர் பார்த்துட்டு போகலாம். ஆனால் எங்கெங்கெல்லாம் நிழல் இருக்கு அங்கங்கெல்லாம் இருக்காங்க சங்கீதா. இங்க இருந்து நடந்து போகணும் பேபி. 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 4-5 இருக்குமா? ஏன்னா கிட்ட போனா இடம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் தூரமாவே வேனை நிப்பாட்டிட்டோம். இங்க இருந்து நடந்து போகணும் ரிலாக்ஸா. வேனு இப்போ மணி என்ன தெரியுமா, 9:30 ஆகுது. நம்ம எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு 4-5 மணி ஆகிடும். வீட்டுக்கு போகிறதுக்கு 9 மணி ஆகிடும். ஸோ பொறுமையாக வந்து எல்லாரும் போய் சாமி பார்க்குறவங்க எப்போனாலும் பார்த்துட்டு ஈவினிங்காக வாங்கன்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் மொத்தமாக வந்தால் தான் வேன் கிளம்பி போவோமே. சரி வா, நம்ம போய் சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு டிஃபன் எடுத்துன்னு போயிட்டாங்களா அத்தை? அப்படியா? ஆமாம், வச்சுருக்காங்க. வா, கட்டை பை வச்சு தான் இடம் பிடிச்சின்னுக்குறாங்களே, வாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பிரியாணி வாசல்லாம் வருது பேபி. பக்கத்துல சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாரு, இங்கே கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லில் சாமி வந்து கும்பிட்டுக்கிறாங்க பாரு, அவ்வளோதான். பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இட்லி இங்கே பாரு தக்காளி சட்னி சூப்பராக செஞ்சுருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்கா?
எல்லாருமே சாப்பிட்றோம். டிஃபன் சாப்பிட்டு தான் அடுத்த வேலையே. நல்லா இருக்குமா? நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சங்கீதாவும் அத்தையும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சங்கீதா சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டுட்டே இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சு ஜஸ்விதா தான் சுத்தமாக சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி ஒரே குஷியா இருக்கிறாரு விளையாடுறதுல. என்ன ஜஸ்விதா இங்கே பாரு, சேத்துல இறங்கிறதுக்கு பார்க்குறாரு இப்போ அவரு, வேற ஒன்றும் கிடையாது. அவர் விளையாட விட்டா ஜாலியா விளையாடாரு. அதேதான், சிறை கட்டி போன்ற மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. சங்கீதா வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் தானே போடுற? வேலை தான் செய்யறேன் பாரு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து 2 பக்கமும் காம்பு கட் பண்ணிட்டு நல்லா அலசறேன் வேக வைக்கிறதுக்கு. உனக்கு அந்த வேலையும் இல்லாம இருக்கிற வேலை. அப்ப இது வேலை தானே? சரி 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 கரெக்டா இல்லையா? வெங்காயம்லாம் உரிக்கிறதுக்குலாம் அவங்களே உரிச்சிடுன்ட்டாங்க. எல்லாம் அவங்களே நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணுமேனு வாங்கி வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கீதா கிழங்கு கழுவுறன்னு ஒரே இடத்துல உட்காந்துட்டாரு. கோயிலுக்கு போயிட்டு வரணும் சங்கீதா. கிழங்கு கழுவுறோம் பேபி. கட் பண்ணி 2 தண்ணியில போட்டு அலசிட்டு இருக்கோம். சங்கீதா இந்த மாதிரி பொறுமையா வெட்டினா என்னைக்கு வெட்டி முடிவு பண்ணி எப்படி வெட்டுறாரு பாரு மாஸ்டர். அழகா வெட்டணும் பேபி. கலை சமையல் கலையை ரசிச்சு செய்யணும். வெட்டு வெட்டு. சங்கீதா தக்காளி வெட்டி குத்துனுங்கிறாரு. பார்த்தல வீட்டில் 2 தக்காளி கட் பண்ணுறதுக்கு நான் தான் வெட்டணும்னு சொல்கிறேன். இவ்வளோ தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு அண்ணன் கொண்டா தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ நேரமாக வெட்டிட்டு இருக்கேன் நானும் பார்த்துருந்தாங்கிறேன். நான் 2 நிமிஷத்தில் வெட்டிடுவேன். 2 தக்காளிக்கு 2 நிமிஷம்னா ஒரு அண்ணன் கொண்டானுக்கு எவ்வளோ நேரம் அவனு கால்குலேட் பண்ணிக்கோ. வெட்டு வெட்டு. ஆனால் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வெயிலே காயில் அப்படியே நிழலாக வேற லெவலாக இருக்குது பேபி. இன்னைக்கு மழை வரும்னு சொன்னாங்க. மழை தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, பார்ப்போம். நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன், வந்தாலும் வரும். வேலைலாம் முடிஞ்சிச்சு பேபி. சமையல் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு தேர்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாவா? பார்க்கலாம். நான் வந்து காய்கறிலாம் வெட்டி கொடுத்துட்டு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துட்டோம். பிரியாணி செய்யறதுக்கு இங்கே அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஸோ அவங்க பிரியாணி செய்யறதுக்குள்ளே நம்ம போய் சாமிலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போதான் போனால் தேர்கிட்ட போய் வடலாம் பிடிச்சி இழுக்கலாம். அதுக்கப்புறம் போனால் தேர்கிட்டே போக முடியாது. நம்ம இப்படியே போவோம். ஆனால் நம்மளுக்கு நவுத்திட்டே வந்துருவாங்க. நம்ம போயிட்டு தேர் பார்த்துட்டு வரலாம். நம்ம கூட இருந்தீங்கன்னா எல்லாருமே கிளம்புறாங்க. எல்லாரும் ஒரு ரவுண்ட் வரும்போது வேன்லாம் இல்லை. எவ்வளோ கூட்டமாகிடுச்சு பார்த்தியா? கூட்டம் வந்துனே தான் பேபி இருக்கும். தேர் ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் எடுப்பாங்களே. அது வரைக்கும் க்ரௌடு இருந்துகிட்டே தான் இருக்கும். வண்டியை ரொம்ப தூரம் நிறுத்திட்டு அங்கே தான் சாப்பாடு செய்கிறாங்க. அங்கேருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இங்கே பாரு பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. சரியான ஃபுல்லாகிடுச்சு சங்கீதா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்தையும் வண்டி நிப்பாட்டிட்டு வண்டி பக்கத்துல சமையல் போட வேண்டியதான். ஆமாம், சாப்பிட்டு போட்டு சமைக்கிறாங்க பாரு. அது பாரு எவ்வளோ வண்டி நின்று இருக்கு பாருங்க. இப்ப ரோட்ல இவ்வளவு ஃப்ரீயா இருக்குல்ல. இதுவே ஈவினிங் வந்தனா இந்த பக்கமும் கூட்டம் போகும், இந்த பக்கமும் கூட்டம் போகும். ரஷ்ஷா இருக்கும் போவாங்க. இப்ப நம்ம சீக்கிரமாவே கிளம்புனதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு கிரவுட். நம்ம கிட்ட போனா தான் தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் அக்னி குளத்துக்கிட்ட நடந்தே வந்தாச்சு. இங்கதான் கிரவுட் பாத்தியா? நிறைய சாமி இங்க இருந்து தான் ஜோடிச்சு கூட்டிட்டு போவாங்க. அதனால இந்த இடம் நல்லா கிரவுடா இருக்கு. நாங்கள் ஒரு 5 நிமிஷமா நடந்துகிட்டு இருக்கோம். இன்னுமே கோயில் வரல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரமா போயிட்டே இருக்கு. ஆமா, தேரை போய் பார்க்கணும். அங்கதான் போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயில் கிட்ட வந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட என்ட்ரன்ஸ். 2 பக்கம் இருக்கும். இது ஒரு என்ட்ரன்ஸு. தேர் அங்கே தூரமாக நிற்குது. அப்படி போய் அப்படி போகணும். ஆமாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காசு கொல்ல விடுவாங்க சரிங்களா? 10 ரூபா தாள்லாம் கொல்ல விடுவாங்க. ஆமா நல்லா க்ரௌடா இருக்குது.
ஆமா தேர் பார்க்க போறோம். நம்ம வந்து தேர் கிட்ட வந்தாச்சு. அவ்வளவுதான். என்ன செய்யுங்க? 2 மணிக்கு தான் சாமி வந்து எடுத்து வைப்பாங்க, தேர்ல எடுத்து வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சும்மா தேர்லாம் பார்த்துட்டு போதோம். ஃப்ரெண்ட்ஸுங்க சாமி எடுத்து வைக்கல. 2 மணிக்கு மேல தான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 3 மணிக்கா 3 மணி 4 மணி ஆயிடும். சோ அப்ப நம்ம போயிட்டு அங்க படைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வரணும். சங்கீதா இன்னும் வந்து சாமியே எடுத்து வைக்கல, அதுக்குள்ள எல்லாமே கொல்ல விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கொல்ல விடுறாங்க தான். தேர் வந்தாலே கொல்ல விடுவாங்க போல இது. சாமி வராதீங்க கொல்ல விடுவாங்க. ஆமா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேர். சுத்தி போடுறாங்க பாரு. சுத்தி இருக்குமா? தேர் கிட்ட போய் தேர் தொட்டு பார்த்துட்டு கொல்ல விட்டாங்க. காசுலாம் பொறிட்டு வந்துட்டாங்க. செல்போன் மேல தூக்கி போடுங்க. பாரு செல்போன் உசாரா பாத்துங்க. செல்போன் டேல் சைடுல வைக்காதீங்க. நிறைய பேர் எடுத்துறாங்க. கோவில உசாரா பாத்துங்க. சரிங்க 4 குழந்தை தொலைஞ்சிருக்கு. சார் சாமி பாத்துட்டு போலாமா? உள்ள போய் போலாம். எவ்வளவு காசு நம்ம கிட்ட கொட்டிட்டாங்க bro. கவனமாக இருக்குமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காசு காய்கறி எல்லாமே நிறைய கொல்ல விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போய் சாமி ஒழுங்கா பாத்துக்கலாமா? பேபி மறுபடியும் வா நானே வந்து உழுது காசுக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ் தேர் பார்த்துட்டு கோயிலுக்குள்ள வந்தாச்சு. சாமி கும்பிடுச்சு சார். சாமி நல்லா படிக்கணும். ஊஞ்சல் ஆடுற சாமி எல்லாம் பார்த்துட்டு நல்லா போலாம். விளையாடணும். நல்லா சாப்பிடணும். ஜுரம்லாம் சரியா போயிடணும்னு சொல்லி வேண்டணும். ஜுரம்லாம் வரக்கூடாதுன்னு. சாமி உள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு வரோம். இல்ல மூலஸ்தானம் பாக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும் தானே? மூலாசனம்லாம் இப்ப பார்க்க முடியாது பேபி. நம்ம அழகா இங்க வெளியே வந்து சாமி பார்த்துட்டு அப்படியே கோயில் சுத்தி வர வேண்டியதான். ஓகே தேர் பார்த்தாச்சு, தொட்டு பார்த்தாச்சு, அவ்வளவுதான். மயான காளி இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் மயான கொள்ளை நடந்தது. ஆமா இங்கதான் மயான கொள்ளை நடந்தது. எல்லாம் நடக்குது. நம்ம வீட்டுல இருந்தா டிவில பார்த்தேன் சங்கீதா நானு. மயான கொள்ளை விடுறது. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தோன்னா டிராமாலாம் அந்த சைடு வச்சிருக்காங்க. ஆமா எல்லாமே இங்கதான். பாட்டு கச்சேரி டிராமாலாம் அதுல தான் நடக்கும். அப்படிதானே? சரி, நம்ம பார்த்துட்டு போலாமா? சங்கீதா என்ன எல்லாமே வாங்குற? அம்மா நிறைய இடம் இருக்குதுல்ல, இடம் அந்த இடத்துல போறதுக்கு விதை. நான் அதுக்கப்புறம் கான் வாங்குறேன். மொட்டை மாடியில கான் வைக்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விதை கடையில் வந்து விதை வாங்கிட்டு இருக்கோம். பீட்ரூட்டு இது பீட்ரூட்டு பீட்ரூட் கொஞ்சம் தாங்க. 10 ரூபாய் தாங்க. 10 ரூபாய் இதை ஒன்று கொடுங்க. 10 ரூபாய்க்கு கொடுங்க. 10 ரூபாய்க்குலாம் தர மாட்டாங்க. நம்ம கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம்மு உடைக்கிறாங்க, பார்க்கலாம் வா. தம்மு உடைச்சிட்டாங்க. கிட்ட போய் பாரு அப்போ தான் தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி படைக்க போகிறோம். இங்கே தான் நம்ம இலை போட்டு சாமி படைக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து சாமிலாம் ரெடி பண்ணி பூஜை போட்டு தான் வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அழகாக இங்கே வந்து சாமி படைச்சிடலாம். உடைக்கிறாங்க. என்ன சங்கீதா? கரண்டியே 4 கிலோ வெயிட் இருக்கும். 4 கிலோ வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 கிலோ கிடையாது பேபி. ஸோ இதை வச்சு பிரியாணி எப்படி கிண்டனாங்கன்னே தெரில. நம்ம தான் பார்க்கலையா? இப்போ பார்ப்போம் பாரு தம் உடைக்கிறத. அதுதான். வாவ் நைஸ். நல்லா இருக்கு பிரியாணி பார்க்க. மாஸ்டர் மாஸ்டர் வேலை பிரியாணி செஞ்சுட்டாரு போலியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்
சாமி படைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். பிரியாணி, வள்ளிக்கிழங்கு, சுண்டல், கொழுக்கட்டை, முட்டை, இன்னும் வந்து முக்கியமான ஐட்டம் இருக்குது. சாதமும் கருவாட்டு குழம்பு, அது சாப்பிட்டு தான் வெயிட்டிங் வேணும். அப்படியா? சாதம், கருவாட்டு குழம்பு, ரசம் சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுட்டாங்க பேபி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் சாமிக்கு படையல், அதை நாங்கள் சாப்பிட்டோம். மேல போக முடியாது போல பேபி. இதுக்கு மேல போறது கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ரெண்டாவது ரவுண்ட் தேர் பார்க்க தேர் வந்திருக்கோம். சாமி கிளம்பிடுச்சு, பாக்குறதுக்கு வந்திருக்கோம். சரியான கூட்டம். தேர் அந்த பக்கம் இருந்து கோயிலாண்ட இருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். தேர் பார்க்கறதுக்காக தேர் நிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு முன்னாடி தேர் நின்றுகிட்டு இருக்கு. சரியான கிரௌடு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எவ்வளவு கிரௌடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர கிரௌடு. எங்கெல்லாம் உட்காந்து இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல கோவில் மேலலாம் இருக்காங்க பேபி எல்லாரும். ஆமா, எல்லா இடத்துலயும் இருக்காங்க சைடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேர் அவ்வளவு தூரத்துல இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆனா ஒரே வெளிச்சமா இருக்கு சங்கீதா, சன்லைட் இழுக்கிறாங்க. கோயிலுக்கு முன்னாடி இருந்து செம்ம கூட்டமா இருக்கு. முன்னாடியே நில்ல. அவ்வளவுதான் சங்கீதா, வாரமா வா. சரியான கிரௌடு. நவரவே மாட்டுது. பாருங்க மண்டையெல்லாம் அடிக்குது. பயங்கரமா இருக்குது. சரியான கிரௌடு. கோவிந்தா. 2 ஸ்டெப் தான் நவருது, அதுக்கப்புறம் சேர் நவர மாட்டுது. எல்லாம் குளிஞ்சு காசு எடுக்கிறாங்க. நாங்க தேர் போய் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். செம்ம கிரௌடு ஃப்ரெண்ட்ஸ். இம்மா நாள் இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர் பார்த்துருக்கோம். ஆமா, இப்போ வந்து செம்ம கிரௌடு. சாமியான தேர் வந்து ஒரு 2 ஸ்டெப் கூட நகரல, அப்படியே நின்று 2 அடி தான் நவுந்தது, அதுக்கப்புறம் நின்றுச்சு. ஏன்னா இழுக்க முடியல, கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால. போலீஸும் எல்லாரையும் வந்து ஓரம் கட்டுறாங்க, எல்லாம் நவரவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே தான் இருக்காங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்க இருந்தா கூட்ட நெரிசல் தான், நம்ம ரிஸ்க்ன்றதால நாங்க வந்துட்டோம். தேர் பார்த்த வரைக்கும் ஓகே தான். 2 டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் ஓகேவா? ஆமா, போலாம். அவ்வளவுதான், போலாமா? சரி, வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். மலையனூர் தேர் போயிட்டு சூப்பரா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு வரதுக்கே 10:30 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாமி கிட்ட போனோமா, அதுக்கப்புறம் வெளியில தேர் வரும்போது பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சாமிலாம் பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம க்ரௌட் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழால சூப்பரா இருந்தது. ஆனால் ஒரு ஜாலியாக எல்லாரு கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா வேனில் ஜாலியாக பேசிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு போனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன்னாக இருந்தது. செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். நிறைய வேனு, பஸ்ஸு, காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. யாரெல்லாம் இது மாதிரி வந்தீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்து பேசினாங்க. பேசினவங்க எல்லாம் என் பேர் சொல்லுங்க, வீடியோவில் வந்து என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. என்னை பார்த்து பேசின எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் ஹாப்பியாக பார்த்து பேசினாங்க. ஸோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேர் வந்து பார்த்தோன்னா பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா தெரியவே இல்லை. தேரில் அப்படியே ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க. செம்ம க்ரௌடு, கிட்ட போவே இல்லை. இதுவே ஒரு டிஸ்பிளே மாதிரி ஏதாவது ஸ்கிரீன் போட்டு அழகா தேர் வரதெல்லாம் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்திருக்கும். ஆமா, ஏன்னா எவ்வளவு க்ரௌட் வந்திருந்தாங்க. கூட்டம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சாமி பார்க்கணுன்ற ஆர்வத்துல தான் கிட்ட போனாங்க. நிறைய ட்ரோன்லாம் பறந்துச்சு. லைவ்ல வந்து வீடியோலாம் எடுத்தாங்க. அதை வந்து ஒரு ஸ்கிரீன் வச்சு போட்டுருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நார்மல் திருவிழாலே ஸ்கிரீன்லாம் வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய திருவிழா. அது மாதிரி எதுவும் வைக்காம விட்டுட்டாங்க. அதனால தான் பார்க்க முடியல, சாமி பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் யாராவது வீடியோ பாக்குறவங்க அந்த ஊர் மக்கள் இருந்தாங்கன்னா வச்சுங்களேன், இதை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கார்னருக்கு ஒரு எல்இடி ஸ்கிரீன் வச்சா பாக்குறவங்க அங்கேயே பாப்பாங்கல்ல, நல்லா இருந்திருக்கும். எல்லாம் கிட்ட போறோம், நாங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு தேர் கிட்ட போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியல, ஏன்னா நெருக்கி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்க ரிஸ்க் ஆயிடுமோ சொல்லிட்டு நாங்க பயந்துட்டு வெளியே வந்துட்டோம் நாங்க. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருந்து போயிட்டு ஜாலியா வந்து சாமிலாம் கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ யாரெல்லாம் தேர் திருவிழாக்கு வந்தீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.